ஆக்சுவலாக இது சின்ன பிரச்சனை, கேமரா ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கலாம் போல், நோ ப்ராப்ளமாக இருக்குது. கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரக்கிங்லாம் இப்போ தெரியல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் நம்ம வரும்போது இன்னொரு வழியாக வந்து பயங்கர ட்ரக்கிங் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு அப்புறமா மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த வியூ பாயிண்ட்டையும் அப்படியே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்ன பண்ணுறாங்க என்ன இதுன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், பாருங்கள். நடக்க முடியுதா? இது இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பேம்பூ ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேம்பூ ட்ரக்கிங்க்கு வந்துருக்கோம். ஓ, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் பைசா கொடுத்தது கேட்கு பண்ணிடலாம். சக்தி பண்ணிடலாம். சக்தி 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 கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது. இதுதான் ஃபால்ஸ். கீழே போனால் தெரியும், இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக. நான் போகிறேன், அங்கே போய் காட்டுறேன். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ரௌடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பேக்கில் செக்கிங் பண்ணுறாங்க. Root Bridge. நீ என் ஊரே வந்துட்டு இருக்கியாடா நீ? வாடா. चलो आगे. ஸோ கைஸ் பற்றி நான் வந்துட்டோம். ஏய், இப்படி வாடா போகலாம்டா. ஃபோன் ஃபோட்டோ इधर देखो गाना guys. Actually கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. guys இந்த இடத்த விட்டு காணணும். நல்லா இருக்கு.
ஏங்க இதான் இருமா நான் இதை செட் பண்ணி உன்னை தாண்டி போயிட்டானா சொன்னல போயிட்டான் வியூ பாயிண்டாக்க அப்புறம் ஹாய் சொல்லிக்கோங்க போலாமா ஓகே தானே அவங்க தான் கேட்டாங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாக்கி ரிவர் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாக்கி ரிவரில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரையும் இங்கே ட்ரெக்கிங் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுதான் ரியல் ட்ரெக்கிங்கு, அதெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஓகே ஓகே வாடா ஐய் வாடா கீழே கீழே வந்துடாதா வாடா. எனக்கு கேமரா பார்த்தா பயமாகுது, கீழே வந்துடுமா. ஏய் பிரணா ஓடாதடா. கைஸ் நம்ம போகலாம் கைஸ், வாங்க. நமக்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை பார்க்கணும், பார்க்கலன்னா போட்டு தாக்கணும். எனக்கு தெரியும் நீங்கள் எதாவது நினச்சிப்பீங்க. ஸோ கைஸ் ட்ரக்கிங் பாஸ் கால் லைட்டாக வலிக்குது, இருந்தாலும் we can manage it. ஏய் கால் வலிக்குதுடாடி. ஐயோ இங்கே தான் அவ்வளோ தூரமா. ஓகே we are Veerans. We no need to lose ourselves. Okay, so we have to go, we have to do, we have to die for it. क्या है व्यू पॉइंट दिस अच्छा இந்த சைடு போகக்கூடாதுன்னு சொன்னோம். வெல் தெரில, அதுக்கு முன்னாடி இந்த ஷூ லேஸை மட்டும் கட்டிக்கிறேன் கைஸ். நவ் லெட்ஸ் கோ. கைஸ் ரைட்டாக ரொம்ப மூச்சு வாங்குது. ஐ கான்ட் ஈவன் ஹேண்டில் திஸ். சவுண்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது ரோடு, இங்கே நடக்க சொல்லிட்டான். அவன் சொன்னான், அதை நான் செஞ்சேன். வேறு எப்படியாச்சும் போகணுமா? ரூட் தெரியல கைஸ். ரூட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு பொறுமையாக போகலாம்.
பைத்தியக்கார இப்படியே வந்திருக்கலாமேடா அது நம்ம மேலே. அப்படி ஒரு இங்கே பாருங்க கைஸ், அப்படி ஒரு பாதை போகுது, இப்படி ஒரு பாதை போகுது. அது ரோடுன்றதால நான் அந்த சைடு போகல. ஸோ நான் இந்த சைடு வரேன். மூச்சு ஓவராக வாங்குது. ஆக்சுவலாக இப்போ நான் போயிட்டுருக்க பாதியே தப்பு கைஸ். நம்ம வந்து அந்த சைடு ஒரு ரோடு காட்டினால அந்த ரோடு வழியாக தான் போகணும். ஆனால் நான் அது தெரியாமல் இந்த சைடு போயிட்டு எதுவோ பேசிட்டு உளறிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட இப்படி போகணுன்னு கேட்கக்கூடாது. ஸோ நம்மளாம் ஒரு பாதையை கண்டுபிடிச்சி போகிறது தான் நல்லது. அது சேஃபாக இருக்கணும், அது நமக்கு தெரியணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா பிரச்சனை இல்லை, மீதி ஒரு சில பேர்னால் கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபேமிலியோடு வரீங்கன்னா ரூட் பிரிட்ஜை பார்த்தீங்களா, அங்கே என்ஜாய் பண்ணிங்களா, அந்த மாதிரி இருங்க. ஸோ உங்களால் முடியும் அந்த பட்சத்தில் நீங்கள் மேலே ஏறி வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபேமிலியோடு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் போகிற மாதிரி தான். இப்போ நான் வளர்னதும் தப்பு தாங்க ஐஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார் இருக்குது, கேபு. அங்கே இருக்க டிரைவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அந்த காரை ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த கார்லேருந்து நீங்கள் மேலே போயிட்டு அப் அண்ட் டவுன் அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பேமெண்ட் மட்டும் நீங்கள் பேசணும். What's your name? My name is Dakarbian. Huh? Dakarbian. My name is Pangiskan. Super. Bye bye. ஆக்சுவலாக இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். அது என்ன வில்லேஜ்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த வில்லேஜ் உள்ள பூந்துட்டு ஏதோ ஒரு வயல் இடத்துக்கு நான் போயிட்டேன். அது எனக்கே தெரியல அது என்ன இடம்ன்ட்டு. அதுக்கப்புறமா வந்த வழியிலே பின்னாடி யூட்டன் போயிட்டு அந்த ரோடை கனெக்ட் பண்ணி நான் போனேன். அதை நீங்கள் பாருங்கள். நான் கரெக்டாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னா இருங்க, நான் கரெக்டாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னான்னு தெரியல. பட் என்னோடய ஆள் யோசனையிலேருந்து நான் போயிட்டுருக்கேன். ஓகே, இது ஏதோ ஒரு வில்லேஜ் நினைக்கிறேன் கைஸ். இங்கேருந்து வியூ பாயிண்ட் எப்படி போகிறதுன்னு தெரில. ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து மாட்டிக்கிட்டேன். போகலாம், அதை கேட்பாங்களா? ஓகே, பயப்பட தேவையில்ல. டூரிஸ்ட். ஓ ஓ ஓ, நல்லா இருக்கு கிரவுண்டு. ஆமாம், கிரவுண்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ. ஓகேண்ணா ப்ரோ, இங்கேருந்து போகிறது நல்லது. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அப்படியே போயிட்டு அந்த சைடு போகணுன்னு பார்த்துட்டு வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எப்படி வழி போகுது? இது எங்கே போகுது? இறங்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இறங்க வேணாம், நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு இடத்துல கனெக்ட் ஆச்சு இல்லையா? அந்த ரோடு இங்கே வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்படி வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கோம். காலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமாக வலிக்குது. நான் வேறு ஷூ அவசரமாக போட்டேன், சாக்ஸ் போடல ஷூக்கு, அதனால் பயங்கரமாக வலிக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க மட்டும் நடந்து வாங்க, இல்லைன்னா ட்ரை திஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். கைஸ், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பேச்சு கேட்டு நடந்து வந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் கால் சேதாரமாக வருது.
என் பொறுப்பு இல்லை. ஸோ நீங்கள் டீசெண்டாக உங்கள் காசு சேதாரம் பண்ணி கேபில் ஜாலியாக வாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எங்கன்னு தெரியாத ஒரு வில்லேஜில் வந்து மாட்டிக்கிட்டோம். அடித்து சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரில. மனுஷங்களை சாப்பிட்ற பேர் இங்கே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக பயமாக இருக்குது. யாரை கூப்பிட்டு யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரில, ஒன்றும் தெரில. ஓகே கைஸ், வழி மாறி வந்துட்டேன். ஓகே கைஸ், நான் உங்ககிட்ட கேட்டு பார்த்துறேன். வியூ பாயிண்ட் இந்த சைட் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எவ்வளோ தூரம்னு கேட்டால் ஒரு 15 மினிட்ஸ் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நடந்து போகலாம், தப்பு இல்லை. இப்போ வந்துட்டோம், இனிமேல் என்ன, வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் ஃபோன் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கேமராவில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் ஃபோன் கன்வெர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நடக்க முடியல, சுத்தமாக போய் ஆகணுமான் இருக்கு. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகலாம். ஃபுல்லாக நல்ல வில்லேஜ் கைஸ், இது நீங்களே பாருங்கள். வியூ பாயிண்ட் எங்கடா இருக்குது? ஏதோ ரவுண்டான மாதிரி வந்து நின்றுச்சு. இனிமேல் எப்படி வியூ பாயிண்ட்டு போகிறது? ஐயோ, ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை. எங்கடா போகிறது டே? இது எங்கே போகுதுன்னு தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஏதோ பயங்கரமான வில்லேஜில் வந்து மாட்டிக்கிட்டேன், அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னை ஆல்ரெடி அங்கே தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.